Good morning students. Today we are going to learn about the lesson Unit 5, the basis of classification, the topic, the five kingdom of classification. The five kingdom of classification was first discovered by R.H. Whittaker in the year of 1965. இப்போ இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு விச் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத அந்த 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் கால்டு ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஃபைவ் கிங்டம்ஸ் ஆர் வேர் ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் ஆஸ் செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன். அதாவது இந்த இந்த உயிரினங்களானது செல்லினுடைய அமைப்பு, உணவூட்டத்தன்மை, உணவூட்ட முறைகள், அதுக்கடுத்து உயிரினத்துடைய அமைப்பு ஆகியவற்றுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு மொனிரா, செகண்டு ப்ரோட்டிஸ்டா, தேர்டு ஃபங்கை, ஃபோர்த்து பிளான்டே அண்ட் ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கிங்டம் தான் இந்த ஃபைவ் கிங்டம்னுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, first let me see Monera, kingdom Monera bacteria. So all prokaryotes belong to the kingdom Monera which do not possess a true nucleus. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்டீரியா சொல்லலாம். ஸோ பாக்டீரியா இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். இந்த ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா டு நாட் ஹாவ் செல் மெம்ப்ரெயின் பவுண்டு செல்லுலார் ஆர்கனைஸ் அண்ட் அதுக்கடுத்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின் பவுண்டு நியூக்ளியஸ் வந்து கிடையாது. ஓகே, அப்போ நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் மெம்ப்ரெயின் கிடையாது, செல்லுலார் மெம்ப்ரெயின் வந்து இருக்கக்கூடிய செல்லுலார் ஆர்கன்ஸ் வந்து கிடையாது. The cells of prokaryotes do not have a nuclear membrane and any membrane bound organelles. Okay, so most of the bacteria are heterotrophic but some are autotrophs. அது எல்லா விதமான பாக்டீரியாக்களுமே ஹெட்டரோட்ரோபிக் ஆர்கானிசமாக இருக்குது. Do not producing the food by own because do not having chlorophyll pigments in the body. So but some are autotrophs. Some of the organisms like blue green algae, so inside of the bodies are having chlorophyll pigments. So it was involved in the process of photosynthesis to make food. So we are called autotrophs. Bacteria and blue green algae are examples of Monera. Moneraவுக்கு நம்ம இந்த ரெண்டு பேருக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ ப்ரோட்டிஸ்டா ஆர் ப்ரோகாரியோட்டிக் ஆர் யூகாரியோட்டிக்காக இருக்கும். இது சிங்கிள் யூனிசெல்லாரோ அல்லது மல்டிசெல்லாரோ இருக்கலாம். There are two main groups of protists. The plant like a protist and are photosynthetic and are commonly called algae. அதாவது இந்த ப்ரோட்டிஸ்டாவை நம்ம ரெண்டு குழுவாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பிளான்ட் ப்ரோட்டிஸ்டா அண்டு அனிமல் ப்ரோட்டிஸ்டா. அந்த பிளான்ட் ப்ரோட்டிஸ்டா எல்லாமே அதனுடைய இன்சைட் ஆஃப் த பாடிஸ் ஆர் ஹேவிங் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸு, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தனக்கு வேண்டிய ஃபுட்டை தானவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆல்கே இன்க்ளூட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் சைட் டைப்ஸ். And then next let me see the another one group animal protista. Animal protists like all are called protozoans. They include amoeba and paramecium. Okay, amoeba and paramecium also called animal protista. So இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே feeding for heterotrophic nutrition. Okay, next fungi kingdom. Fungi third kingdom. Fungi are eukaryotic and mostly are multicellular. ஃபங்கைங்கிறது மேக்ஸிமம் யூனிசெல்லாராக இருக்குது, மேக்ஸிமம் மல்டிசெல்லுலர், பட் சம் ஆஃப் த bacteria are present unicellular for like yeast. They secrete enzymes to digest the food and absorb the food after digested by the enzymes. Okay, இந்த மசில்ஸ் ஃபங்கைனுடைய பாடியில் some of the enzymes will be produced. These enzymes can be used for to digest the dead particles of plants and animals. Fungi saprophytes as decomposers or as parasites. Kingdom fungi includes molds, mildews, mushrooms and yeast. அதாவது எல்லா பூஞ்சைகள் எல்லாமே சாரணி வகைகளாகவோ அல்லது டீகம்போஸ் அதுக்கடுத்து மட்குண்ணிகளாகவோ அல்லது சிம்பியோட்டிக் லைஃப் மூலமாகவோ தனக்கு வேண்டிய ஃபுட்டை எடுத்துக்குது. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? மோல்டு, மில்டியூஸ் அண்ட் மஷ்ரூம்ஸ் அண்ட் ஈஸ்ட் இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லக்கூடிய சம் ஆஃப் த ஃபங்கை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் கிங்டம் பிளான்டே. ஓகே, பிளான்டே ஆர் மல்டிசெல்லுலார் யூகாரியோட்ஸ் தட் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, பிளான்ட் கிங்டம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுமே குளோரோஃபில் இருக்கக்கூடிய ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் டு நாட் ஹேவிங் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டார்ச் அண்ட் லிப்பிட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். அதாவது இந்த பிளான்ஸுடைய பாடியில் சேமித்து வைக்கப்பட்ட உணவுகளாக ஸ்டார்ச்சாகவோ அல்லது எண்ணெய்களாகவோ அல்லது கொழுப்பு அமிலங்களாகவோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கு. ஸோ பிளான்ட் செல்ஸ் ஹேவ் செல் வால் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் such as photosynthesis, transport of minerals and support.
அதாவது எல்லா பிளான்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது செல் வால் பெற்றிருக்கக்கூடிய செல்லில் பெற்றிருக்கிறது. அண்ட் இதனுடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் என்று சொல்லி பார்த்தோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவு தயாரிக்கிறது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட், அதாவது வாட்டர் அண்டு மினரல்ஸ், வாட்டர் அண்டு ஃபுட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் எனது கண்டக்ஷன் பண்ணக்கூடிய வேலையையும் அண்ட் தென் சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுறதையும் தான் இதோடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸாக சொல்லலாம். Kingdom Plantae includes ferns, cone-bearing plants and flowering plants, etc. or Kingdom Plantae. ஓகே, அதாவது கோன் பேரிங்னா ஜிம்னோஸ்பர்ம் பிளான்ஸு, ஃபர்ன் பிளான்ட்ஸ்னா டெரிடோஃபைட்ஸு, நான் ஃப்ளவரிங் பிளான்ஸு. ஸோ இது எல்லாமே அது தென் ஃப்ளவரிங் பிளான்ஸு எல்லாமே பிளான்ஸ் அந்த கிங்டத்தில் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிங்டம் அனிமாலியா. ஸோ கிங்டம் அனிமாலியா இஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் கிங்டம் ஆஃப் விட்டேக்கர்ஸ் 5 kingdom classification. They are multicellular, eukaryotic and or heterotrophic animals. All animals including human beings also do not producing the food by own, so they are depend upon another organisms for feeding conditions, so that is called heterotrophic organisms. Cells have no cell wall. Most members of the animal kingdom can move from place to place. So all animals like movable or locomotory organisms. ஏன்னு கேட்டிங்கன்னா with the help of legs to catch the to searching the food materials and shelter and escape from the enemies. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்களை பயன்படுத்துது. they are transporting to one place to another places. Example, invertebrates like sponges, hydra, flatworms, roundworms, insects, snails, starfish. Vertebrates like fish, amphibians, reptiles, birds and mammals including human beings belongs to the kingdom Animalia. அதாவது நம்ம அனிமல் கிங்டத்தில் நம்ம ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் invertebrate animals and second one vertebrate animals. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் 9 phylum of kingdoms வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சப் டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் வெர்டிபிரேட்ஸில் 5 classes வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. தென் அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் அண்ட் தென் reptiles, birds and mammals. Okay, so these organisms also belongs to the phylum belong to the kingdom Animalia. Okay, next இதனுடைய அந்த அதனுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்க்குறோம். நம்ம மல்டி செல்லார் அண்ட் யூனிசெல்லாருடைய அதனுடைய கேரக்டர்ஸ், அதோடைய செல் டைப்ஸு, நியூக்ளியஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் தென் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பாருங்கள், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு மெரிட்ஸ். த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் மோர் சயின்டிஃபிக் அண்ட் நேச்சுரல். இது எல்லாமே முழுக்க அறிவியல் சம்மந்தப்பட்டதாகவும் இயற்கையாகவும் காணப்படுகின்றன. This system of classification clearly indication the cellular organization, mode of nutrition and characters for early evolution of life. இது முழுக்க உயிரினங்களுடைய உருவாக்கம், அதனுடைய பரிணாமம் ஆகியவற்றை தெளிவாக இழுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த உயிரினங்கள் காணப்படுகின்றன. ஓகே, it is the most accepted system of modern classification as the different groups of organisms are placed phylogenetically. ஓகே, இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாக இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இட் இண்டிகேட்ஸ் கிராஜுவல் எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஃப்ரம் சிம்பிளர் ஒன். அதாவது ஒரு எளிமையான உயிரினங்களானது எப்படி படிப்படியான மாற்றங்கள் மூலமாக கடினமான ஒரு கூட்டு உயிரினமாக மாறியது அப்படிங்கிறத தெளிவாக இந்த பன்னாம் வளர்ச்சியின் மூலமாக இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இன் தி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் do not have been proper place. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா, இந்த மொனிராவில் வைரஸுக்கு உண்டான இடம் எதுவுமே கொடுக்கப்படலை. ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஹேவ் ஒரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட். ஆனால் பலசெல் உயிரினங்களானது பல்வேறு விதமான உயிரினங்கள் வந்து புரோட்டோசோவா உயிரினங்கள் தான் பரிணமித்தது அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஹேஸ் ட்ரான் பேக் வித் ரெஃபரன்ஸ் டு த லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். எப்படி வந்து ஒரு தாழ்நிலை உயிரினங்கள் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த உயிரினங்கள் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இவங்களுக்கு சொல்லப்படலை. சம் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் அண்டர் புரோட்டிஸ்டா அண்ட் ஆர் யூகரியாட்டிக். ஸோ எல்லா உயிரினங்களுமே ஒரு சில உயிரினங்கள் புரோட்டோசோவா உயிரினங்களாக இருக்கின்றன. ஆனால் யூகரியாட்டிக் உயிரினங்களும் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு விளக்கப்படலை. ஓகே, ஸோ நம்ம இந்த வாரத்தில் நம்ம எழுதக்கூடிய வீக்லி டெஸ்ட்டுக்கு இந்த 5th லெசனில் இருக்கக்கூடிய 5 kingdom கிளாஸிஃபிகேஷன் அண்டு பைனமி நாமென்க்ளேச்சர் இந்த 2 பார்ட்டும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும். இதிலேருந்து தான் வீக்லி டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய போர்ஷனாக இருக்குது. ஸோ இதில் கூடிய 1 mark 2 marks 5 marks ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.